இப்ப நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பேசுறோம். ஆனா முதல்வரா இருக்கட்டும், துணை முதல்வர் இது கொள்கைக்கான கூட்டணி, கொள்கையோட கட்டமைப்பால கட்டமைக்கப்பட்ட கூட்டணி சொல்லும்போது அப்படிங்கிற உங்களுக்கே விஷயம். சிரிப்பு வருது பாத்தீங்களா? சிரிச்சுட்டே தானே சொல்றீங்க. இல்ல நான் சொல்றேன். இல்ல, இல்ல. அதான் சொல்லும் பொழுது ஏன்னா அது சொல்லும் பொழுது எப்படித்தான் அவங்களால சொல்ல முடியுதுன்னு தெரியல. எது கொள்கை கூட்டணி? நான் தான் ஏற்கனவே கேட்டேன். எது கொள்கை கூட்டணி? இதே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பாராளுமன்றத்துல இடபிள்யூஎஸ்க்கு ஆதரவாக வாக்கு செலுத்தினாங்க. இங்கு பொருளாதார ரீதியில் முற்பட்ட பிரிவினருக்கான இடஒதுக்கீடுக்கு கையெழுத்து போட்டவங்க. இன்னைக்கு அவங்க அங்க இருக்கிறாங்க. சோ இந்த நிமிஷம் வரைக்கும் தமிழ்நாட்டுல அது இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வரல. இங்கு எல்லா சாதியிலும் ஏழைகள் இருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட சமூகம் பின்தங்கி இருக்கிறார்கள். சோ இங்க இடஒதுக்கீடு என்பது எதன் அடிப்படையில் கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்கு கான்ஸ்டிடியூஷன்ல அம்பேத்கர் டிஃபைன் பண்ணி வச்சுட்டே போயிட்டாரு. சோ அதற்கு பிறகு வந்த இடபிள்யூஎஸ் எதிர்க்கக்கூடிய இவர்கள் இருவரும் ஒரு கூட்டணியில இருக்காங்க. சிதம்பரம் உங்களுக்கே தெரியும், அவருடைய மனைவி நளினி சிதம்பரம் தான் நீட்டுக்காக வாதாடி நீட் தேர்வு மூலமாகத்தான் மாணவர்கள் சேர்க்கை நடக்க வேண்டும் என்ற சுப்ரீம் கோர்ட்ல வாதாடின வழக்கறிஞர் நளினி சிதம்பரம். அந்த நளினி சிதம்பரத்தினுடைய கணவர் சிதம்பரம் இன்னைக்கு எங்க போயிட்டு காங்கிரஸ் கட்சி சார்பாக கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கே அவர் தான் போயிட்டு முடிச்சு வைக்கிறாரு. சோ இது எந்த வகையில கொள்கை கூட்டணி, எந்த அடிப்படையில் கொள்கை கூட்டணி? இவங்க எல்லோரும் சேர்ந்து தமிழ்நாட்டை இன்று திமுகவினுடைய ஒரு ஒட்டுமொத்த ஒரு சிங்கிள் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்கான ஒரு ப்ராப்பர்ட்டி போல, அவங்களுடைய தனிப்பட்ட சொத்து போல மாற்றக்கூடிய முயற்சியில் துணை போகிறார்கள். இன்னும் சொல்ல போனா எனக்கு திமுக மேல இருக்கக்கூடிய கோவத்தை விடுங்க,